இது 5 ஸ்டார் கூட சொல்ல முடியாது. 5 ஸ்டார் ஹோட்டல் நீங்க பஃபட் பண்ண அப்படியே இவ்வளவு ஆப்ஷன் இருக்கு. 7 ஸ்டார்ல கூட இவ்வளவு இருக்க மாதிரி டவுட் தான். வாங்க உள்ள போய் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ பச்சைத்தாரணியில் இங்கேருந்து வந்து டோலி ஜாஸ்தி. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டோலியை பார்க் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா நடக்க முடியாதவங்க ஹெலிகாப்டர் வராங்க இல்லையா, ஸோ அவங்க எல்லாருமே வந்து ஒன்று குதிரை அப்படின்னா டோலி. வயசானவங்க பை டிஃபால்ட்டாக டோலி தான் போவாங்க. கேமரா இப்போ இது மேலே எப்படி யாரும் தெரியலையே போல. பாய் தர ஹத்தோ பாய். ஆல்மோஸ்ட் ஒரு 1/2 கிலோமீட்டருக்காச்சும் மொத்தமாக நதி வந்து ஃப்ரீஸ் ஆகிருக்கு. கீழே தண்ணி ஓடிட்டுருக்கு, மேலே தான் அப்படியே இருக்குது. ஸோ ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், கண்டிப்பாக இந்த பிளாஸ்டிக் பாட்டிலை எவ்வளோக்குள்ள அவாய்ட் பண்ண முடியுமோ அவ்வளோக்குள்ள அவாய்ட் பண்ணுங்கள். இந்த மழை வந்த வரைக்கும் பார்த்த வரைக்கும் கம்ப்ளீட்டாக குப்பை தான் இருக்குது. தெரியல கீழே சரியான ஒரு 1000 அடி கீழே இருக்கும். மேலே ஏற முடியாது. இந்த பக்கம் குதிரை வருது. ஆமாம்மா கிசரா வை உசரா ठीक है. மலை பக்கமாக போக சொல்கிறாங்க. அந்த பக்கம் போனால் குதிரை அப்படியே தள்ளி விட்டுருமா ஆத்துக்கா. ஜெய் போலே. ஆமாம் வெற்றிகரமா அமர்நாத் பாபா தர்ஷன் हो गया. செம எனர்ஜி, ஒரே எக்ஸைட்மெண்ட். நேற்று நம்ம தங்கின அதே பண்டாரா லாங்கர் போஸ்ட் ஃபேக்டரி இருக்கும். காலையில் 8 மணி ஆகுது, கிளம்ப போகிறோம். பட் கிளம்புறதுக்கு முன்னாடி நான் வாழ்க்கையில பார்த்த லாங்கர்லேயே தி பெஸ்ட் அப்படின்றத விட வரைக்கும் பார்க்காத ஒரு லாங்கர். அதாவது எல்லாருக்கும் ஃப்ரீயா சாப்பாடு போடுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆனா அந்த ஃப்ரீ சாப்பாடுல என்னென்னலாம் போடுவாங்க அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். இது 5 ஸ்டார் கூட சொல்ல முடியாது. 5 ஸ்டார் ஹோட்டல்ல நீங்க பஃபட் பண்ண கூட இவ்வளவு ஆப்ஷன் இருக்கு. 7 ஸ்டார்ல கூட இதுல இருக்க மாதிரி டவுட் தான். வாங்க உள்ள போய் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ நம்ம டொனேஷன் எல்லாம் பார்த்தா டேரக்டா ஸ்கேன் பண்ணி யூபிஐ ஃபோன் பண்ண போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் மிக்சர்லேருந்து ட்ரை ஃப்ரூட்ஸ், பாதாம், இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கீ. ஆக்சுவலா கேரட் அல்வா, சேமியா பாயசம், டின் லட்டு, பர்ஃபிலேயே ஒரு 4 வகை பர்ஃபி இருக்கு. அதுக்கப்புறம் சேத்துக்கல்ல இருக்க எல்லா மிட்டாயும் இருக்கு. இது எல்லாமே உங்களுக்கு ப்ரோட்டீன் இருக்கு. இட்லி, வடை, மசாலா தோசை, மசாலா சுடுதா போட்டுட்டு இருக்காங்க. அப்புறமா ஆலூச்சா, பன்னீர், மலாய் பன்னீர், மலாய் மஷ்ரூம், மோமோஸ். அதுக்கப்புறமா ஸ்டூட் இருக்கு. ஈவன் கட் ஃப்ரூட், ஃப்ரெஷ் கட் ஃப்ரூட். இதெல்லாம் ஊர்ல இருக்குமா? நம்ம ஊர்ல எந்த 5 ஸ்டார் ஹோட்டல்ல இவ்வளவு ஐட்டத்தை நான் பார்த்தது இல்லை. நான் போன வரைக்கும் இவ்வளவு மெனு ஆப்ஷன் இருக்கிற எந்த 5 ஸ்டார் ஹோட்டல் நான் பார்த்தது. ரொட்டி, ராஜ்மா, சென்னா, வெஜிடபிள் ரைஸ், டெல்லி அப்பளம், பீஷா, ஆலு பீஷா, 4-5 வெரைட்டி ரஸ்க். Where you can see varieties of hot badam milk, something hot badam milk, some badam pista. Yeah, you have everything. Not only this, feeling in the back on the like you can see some types of coffee. We have different kind of bakery section. Donut, cake, marble cake. And here juice section. Badam cake. Thank you.
So one of the best ever longer, one of the best ever buffet, not even more than a 7-star. I won't even say a 7-star, more than a 7-star. Thank you for organizing this. Whoever does this, may long live your service. Thank you. முதல் தடவையா எதை சாப்பிட்றது எதை விடுறதுன்னே தெரியல. நான் ஒரு பாயாசத்துல எடுத்தா ஒரு 4 வெரைட்டி, ஒரு ஜூஸ்ல எடுத்தா ஒரு 4 வெரைட்டி, தோசையில ஒரு 4 வெரைட்டி, சுட சுட இட்லி சாம்பார் வடை, என்ன சொல்றது, இந்த மாதிரி ஒரு வெரைட்டியை நான் பார்த்ததே இல்லை. அதுவும் ஸ்நாக்ஸ் செக்ஷனு இன்னும் சூப்பர். கேக்கு 4 வெரைட்டி, டோனட் எல்லாம் வச்சிருக்காயா. கண்டிப்பா நீங்க நடந்து வந்தா பால்கம் ரூட் நடந்து வாங்க. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆர்கனைஸ்டு யாத்ரா அப்படி கேட்டீங்கன்னா அமர்நாத் யாத்ராவாக தான் இருக்கும். நான் அது வரைக்கும் போனது இல்லையே. என்ன நீங்க கேதார்நாத் அங்கெல்லாம் கூட இந்த மாதிரி உங்களுக்கு லங்கர்லாம் கிடையாது. அமர்நாத் யாத்ரா மட்டும்தான் லைக் வருஷத்துக்கு ஒரு முறை தி பெஸ்ட் ஆர்கனைஸ்ட் யாத்ரா. இது யார் ஆர்கனைஸ் பண்ணா தெரியல. எஸ்பெஷலி கோர்ஸ் பக்கத்தில் இருக்கிற லாங்கர் யார் ஆர்கனைஸ் பண்ணாலும் சரி, இங்க வந்து லைக் இவ்வளோ ஹைட்ல இவ்வளோ சமையல் செஞ்சு இவ்வளோவா அந்த பிளேட்டை கழுவுறதெல்லாம் பார்த்தேன். எல்லாமே சுடுதண்ணியில போட்டு கழுவுறாங்க பிளேட்டை. நம்ம வீட்டுல கூட அப்படி கழுவ மாட்டோம். கண்டிப்பா நீங்களும் வாங்க, இது ஒரு மேஜிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். சாப்பிட்றது என்னடா எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறீங்களா? கண்டிப்பா வந்து சாப்பிடுங்க. இவ்வளவு 15,000 அடி உயரத்துல கொதிக்க உலகத்துல இருக்க எல்லா டிஷ்ஷும் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரியான ஒரு செட்டப் இருக்கு. ஈவன் வெஜ் ரோல் முத கொண்டு பாஸ்தா முத கொண்டு இருந்தது. இந்த மாதிரி நீங்க உலகத்துல எங்கேயுமே பார்க்க முடியாது. அதுவும் ஃப்ரீ. நான் போய் டொனேஷன் காசு கொடுக்க போனா லைக் இல்ல சார் நீங்க ஆன்லைன்ல தான் டிரான்ஸ்ஃபர் பண்றேன், கையில கேஷ் வாங்கல அவங்க. இதெல்லாம் பெரிய விஷயம் ஆக்சுவலி, ஒரு ஆர்கனைஸ்டா இருக்கிறது தான். ரைட், ஓகே. இதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லா டவுன் ஹில் நடந்து போயிட்டே இருக்க வேண்டியதான். பஞ்சதாரணி தான். அங்க ஹெலிகாப்டர் மேல பறந்துட்டே இருக்கு இல்லையா, அது அங்கதான் வந்து லேண்ட் ஆகும். அங்க இருந்து யாரா இருந்தா நடந்து தான் போகணும். லெட்ஸ் கோ. ஏன்டா நீ உண்மையிலேயே மலை ஏறி சாமி பார்க்க தான் போனியா இல்லை சாப்பிட போனியா? ஒழுங்கா உண்மையை சொல்லு அப்படின்னு நீங்க மனசுல நினைக்கிறது எனக்கு கேட்குது. பகவான் படி கலக்கிறார், சாப்பிட்றோம். நீங்களும் வாங்க, தாராளமாக வந்து இதெல்லாம் என்ஜாய் பண்ணுங்க. இதெல்லாம் கடவுள் கொடுத்த ஒரு வரம், நீங்களும் அனுபவிங்க. அதை யார் வேணான்னு சொன்னா. ஆல்மோஸ்ட் பஞ்சதாரி நோக்கி போயிட்டு இருக்கோம். ஸோ இது வரைக்கும் நம்ம அந்த பக்கத்தில் ஆறு ஓடுறதை பார்த்தோம். மலைக்கு இந்த பக்கமும் ஆறு ஓடுது. அதோட கிளேஷியர் கீழே இருக்கிறது ஃபுல்லாக ஐஸு. ஸோ தூரத்தில் அந்த பள்ளத்தாக்கு நடுவில் நிறைய டென்ட்டு தெரியுது பாருங்க, அதுதான் பஞ்சதாரணி. எப்படியும் இன்னொரு 2 ஹவர்ஸ்னால் கண்டிப்பாக ஆகும் போகிறதுக்கு. பார்ப்போம். குதிரை போய் என்னன்னா ரொம்ப நாஸ்தியாக இருக்கு. நிறைய செம்மறி ஆடு இருக்கு. மேலே ஏதோ கலர் போட்டு தூவி வச்சிருக்காங்க. ஐடென்டிஃபிகேஷன் இருக்கா என்னன்னு தெரியல. ஒரு சில ரெட் இருக்கு, ஒரு சில இதில் வந்து கிரீன் இருக்கு. இங்கே பரவாயில்ல, ஓரளவுக்கு ஆக்சிஜன் கண்டென்ட் இங்கே பரவாயில்ல. இந்த ஹெலிகாப்டர் தான் குறுக்கு நடுக்கமாக போயிட்டு வந்துட்டு இருக்கு. இங்கே பாருங்க, ரொம்ப பக்கத்தில் போய் நம்ம தலைவர் படத்தில் வர மாதிரியே இருக்கு. மிஷன் இம்பாசிபிள் படத்தில் வர மாதிரியே இருக்கு. ஆல்மோஸ்ட் பஞ்சதாரணி கிட்ட வந்துட்டு இன்னொரு 1-2 கிலோமீட்டர் இல்லை 1 கிலோமீட்டர் தான் இருக்கும். ஸோ இடம் பார்த்தீங்கன்னா மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா பிளைன் ஃப்ளாட் சர்ஃபேஸ், சுற்றியும் ஐஸ் மேலே தான். ஐஸ் உருகி அங்கங்கே சின்ன சின்ன ஆறாக போயிட்டுருக்கு. ஸோ ஹெலிகாப்டர் இறங்குறதுக்கு ஒரு ஏற்ற இடம். அதனால இந்த இடத்துல தான் வந்து ஃபைனல் ஹெலிகாப்டர் லேண்டிங் டேக் ஆஃப் எல்லாமே இங்கே தான்.
இன்னும் கிட்ட போனால் உங்களுக்கு அந்த ஹெலிகாப்டரோட ஹெலிபேட் இருக்கிற இடத்த காட்டுறேன். ரைட், இங்கே நல்ல மக்கள் நிறைய பேர் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. குதிரை இங்கே போயிட்டு இருக்கு. ஆக்சுவலி இந்த தண்ணி தான் இருக்கு இல்லைங்களா, இது ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்தீங்கன்னா கூட இது எல்லாமே ஃபுல்லாக ஃப்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ ஒன்ஸ் எப்போ இந்த மழை காலம் ஸ்டார்ட் ஆச்சோ அதுக்கப்புறமா ஃபுல்லாக உருகி வர ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்சம் தூரம் போவோம் ஹெலிபேடுக்கு. பஞ்சதாரணி என்ட்ரன்ஸ். ஆக்சுவலி குதிரைக்கு போடுற கொள்ளு, அப்புறமா கான், குதிரைக்காரங்க ரெஸ்ட் எடுக்கிற இடம் இது. ரைட்டா, மீன் ஒவ்வொரு பேஸ் கம்பெனியுமே வந்து மெடிக்கல் கேம்பும் இருக்கு. அட் த சேம் டைம் வந்து குதிரைக்கான வெட்டரினரி ஹாஸ்பிட்டல் கிளினிக்கும் இருக்கு. கண்டிப்பா தேவை. மேலே ஏறணும், இங்க இருந்து திரும்ப ஏற ஆரம்பிக்கும். கொஞ்சம் ஏறி இறங்கி திரும்ப ஏறணும். ஹெலிபேட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பஞ்சதாரணி ஹெலிபேட். ஸோ 4 ஹெலிபேட் இருக்கு இங்கே. ஒரு ஹெலிகாப்டர் வந்து கவர் பண்ணி குளிர் போத்து வச்சிருக்காங்க போல இருக்கு. இல்லை சும்மா தான் நிற்க வச்சிருக்கேன். வந்துருச்சு ஹெலிகாப்டர் வந்துருச்சு. லேண்ட் ஆக போகுது. முன்னாடி நிப்பாட்டிட்டான். இல்லை இங்கே தான் வருது. எல்லாரையும் குச்சி இழுக்கிறாங்க. அவ்வளோ தூக்கி ஆப்ரேஷன் நடக்குது. ஏன்னா கிளைமேட் சரியில்லை. 5 பேர் இருக்காங்க. ரைட், அவ்வளோதான். உடனே டேக் ஆஃப் தான். இறங்கின உடனே கிட்னா தான் பாருங்க. இறங்கினாங்க திரும்ப உடனே டேக் ஆஃப். டைம் இல்லை. ஓ மை காட். வா, 2 நிமிஷம் கூட இல்லைப்பா. Let's go. அவ்வளோதான். பை பாய். அங்கே அப்படியே ஒரு யூ-டர்ன் எடுத்துட்டு அப்படி போகிறோம். அவ்வளோதான். 2 நிமிஷம் தான். கரெக்டாக 2 நிமிஷம் தான். இறங்கினாங்க, அப்படியே ஏறினாங்க. ஏறினோன்னு டேக் ஆஃப். கிளைமேட் திரும்பவும் மோசமானதுனால ஃபர்தர் ஹெலிகாப்டர் இருக்குமானே தெரியல. டவுட்டாக இருக்குது. இவ்வளோ பேர் இங்கே இந்த பித்து குதிரைக்காக ப்ரீபெய்ட் கவுண்டர் இது. ஸோ அதுக்காக காத்துட்ருக்காங்க. எல்லாருமே குதிரை வேணுமான்னு கேட்குறாங்க. நீ தலைகீழாகத்தான் குதிப்பேன்ற மாதிரி நம்ம ஏறி தான் போகணும். பெரிய வைராகியத்தில் போயிட்டுருக்கோம். ஒரு 7 கிலோமீட்டர் போனால் நான் பார்த்துடலாம். ஸோ பஞ்சதாரணியில் இங்கேருந்து வந்து டோலி ஜாஸ்தி. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டோலியை பார்க் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா நடக்க முடியாதவங்க ஹெலிகாப்டர் வராங்க இல்லையா. ஸோ அவங்க எல்லாருமே வந்து ஒன்று குதிரை அப்படின்னா டோலி. வயசானவங்க பை டிஃபால்ட்டாக டோலி தான் போவாங்க. ஆகவே நீங்கள் ப்ரீபெய்ட் கவுண்டர் இருக்கிறதுனால நீங்கள் கவர்மெண்ட் ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. லைக் 2000 3000 சொல்லிட்டு. ஸோ அது நீங்கள் எடுக்கிறது பெட்டர். டேரெக்டாக பேசாதோட கரெக்டாக ப்ரீபெய்ட் கவுண்டர் நீங்கள் போகலாம். 4 பேர் தூக்கிட்டு வருவாங்க. ஆக்சுவலாக இன்னும் மேலே போகணும்னு சொல்கிறேன். நீங்கள் நடந்து போகிறது ஒரு குதிரை போகிறதும் டோலியில் போகிறதும் தான் இன்னும் கஷ்டமாக இருக்கும். அது ஏன்னு இன்னும் கொஞ்சம் மேலே போயிட்டு சொல்கிறேன். ஸோ பஞ்சதாரணிலிருந்து எல்லாருமே வந்து டோலிலையும் குதிரையிலையும் தான் போகிறாங்க. இவங்கெல்லாம் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர் வந்தவங்களாம் இருப்பாங்க. ஃபுல்லாக ஐஸ் பண்ண தான் நடக்கிறோம். வேறு வழுக்குது. ஃபுல்லாக சேர் ஆகிருக்கு. குதிரை போய் போய் போய்
இது ஐஸ்ன்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க, ஆனால் ஃபுல்லாக கீழே ஐஸு. அதுதான் இந்த முனத்துக்கு பாருங்க, ஃபுல்லாக ஐஸ். இங்கே கீழே வெளில இது ரைட்டு ஃபுல்லாக ஐஸ் மேலே வந்துட்டு இருக்கும். ஆனால் ஏதோ ரிஸ்க் இருக்குது, எங்கே ஒஞ்சி விழுன்னு வர தெரியாது. இதுக்கப்புறம் ஃபுல்லாக மழை தான், திரும்பும் மேடு தான். ஏறுவோம் ஏறுவோம். கேமரா இப்போ இது மேலே எப்படி ஏறது தெரியலையே. போல பாய் தோட ஹட்டோ பாய். சொல்றோம் ஆமா अच्छा अभी उधर आर्मी वाला आ गया, आर्मी वाला है, आर्मी वाला. கிட்டத்தட்ட மலை உச்சியில் இருக்கும், சங்கம் டாப் போகிற உச்சியில். இங்கே டிராஃபிக் ஜாம் ஆகுது. கரெக்டாக ஒரு 2-3 அடி தான் இருக்குது. இதில் குதிரை போகுது, ஒரு பக்கம் வருது, இதில் நாமளும் போகிறோம். முடியலை. கீழே சரியான ஆடும், ஒரு 1000 அடி கீழே இருக்கும். மேலே ஏற முடியல. ஐயோ இந்த பக்கம் குதிரை வருது. ஜெய் போல. ஏறு ஏறு ஏறு. ஆமாம்மா கிஸ்ரா பாய் உஸ் तरफ ठीक है. மலை பக்கமா போக சொல்றாங்க, அந்த பக்கம் போனா குதிரை அப்படியே தள்ளி விட்டுருமா ஆத்துக்கா. ஜெய் போல. ஆமா நடக்க முடியாம தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. உங்களால் முடிஞ்சால் கண்டிப்பாக நடந்து வாங்க. அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வெயிட்டு கம்மியாக இருந்தீங்கன்னா தூக்குறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நானும் அதில் ஏறினேன்னா எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை, நீங்களே யோசிச்சு பாருங்கள். அதனால் முடிஞ்ச அளவுக்கு வெயிட்டு கம்மியாக வச்சுட்டு டொல்லியில் வர்றதா இருந்தால் கண்டிப்பாக வாங்க. ரொம்ப கஷ்டம். இப்போ நம்ம எவ்வளோ ஹைட்டில் இருக்கோம்னா ஹெலிகாப்டரே நம்ம கீழே தான் போகுது. அப்போ பார்த்துங்க எவ்வளோ ஹைட்டில் இருக்குன்னு மட்டும். ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், கண்டிப்பாக இந்த பிளாஸ்டிக் பாட்டிலை எவ்வளோக்குள்ள அவாய்ட் பண்ண முடியுமோ அவ்வளோக்குள்ள அவாய்ட் பண்ணுங்கள். இந்த மழை வந்த வரைக்கும் பார்த்த வரைக்கும் கம்ப்ளீட்டாக குப்பை தான் இருக்குது. லிட்டராக நம்ம அழிச்சிட்டு இருக்கோம். நம்ம இதெல்லாம் பண்ணாமல் இருந்தாலே பகவான் நம்மளை காப்பாற்றுவார் போல இருக்கு. இவ்வளோ தூரம் வந்து பிரோஜனமே இல்லை. நம்ம 4 பிளாஸ்டிக் பாட்டில் போட்டு போகிறதுல எந்த வகையான பிரோஜனமும் இல்லை, போய் கடவுளை பார்க்கறதுல. ஸோ கண்டிப்பாக போடாதீங்க. இந்த மழை பாருங்கள் ஃபுல்லாக அவுட்டு. ஒரு வழியாக சங்கம் டாப் பேஸ் கேம்புக்கு வந்துட்டோம். ஸோ ஆப்போசிட் இருக்க வழி பார்த்தீங்கன்னா பால்டால் போகிற வழி. ஸோ 2 வழி இருக்குது இல்லையா அமர்நாத் வரத்துக்கு. ஒன்று பால்காம் வழி, இன்னொன்று பால்டால் வழி. ஆப்போசிட்டில் இருக்கிறது பால்டால் போகிற வழி. கீழே எங்கே போகிறாங்கன்னு தெரியல எனக்கு எக்ஸாக்டாக. நம்ம நேராக போகணும் ஆக்சுவலாக. ஸோ ரெண்டுமே பால்டாலேருந்து வர்றதும் பால்காம்லேருந்து வர்றதும் நேராக கோவிலுக்கு போகும். இன்னும் இங்கேருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் தான். வாங்க போகலாமா? கெட் ரெடி. எங்கே நிற்க போகிறதுல நேராக போக வேண்டியதான். இந்த பைப்பை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப பெரிய வேலை பண்ணுறாங்க, இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ரோட்டில் எந்த சைடோட போகிறோம் நான் அரையா இருக்கோ யார் பாங்க. நான் எந்த சைடோட போகிறது இடமே இல்லை. பாத்துவா எந்த சைடோட போகுது? சைடுன்றான், இருக்குது 2 அடி தான். இந்த பக்கம் தோல்வி ஒருத்தன் கூட்டு போறான், அந்த பக்கம் போறான். ஆக்சுவலா நீங்க இந்த குதிரையில
இந்த கோலியில் போவதற்கு தான் நல்லது. ஏன்னா கொஞ்சம் மிஸ் ஆனாலும் கீழே விட வேண்டியதான். இப்பயாச்சும் பரவாயில்ல, அந்த கம்பியெல்லாம் இருக்கு. ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி வரும்போது கம்பியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. உந்த விட வேண்டியதான். நீங்க விழுறது இல்லை, மேலே உட்காந்து கீழே பார்க்கறதே பயமா இருக்கும். டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சு அதுக்குள்ள. முடியல உங்களோட. எவ்வளோ குதிரை இருக்கிறது 2-3 அடி தான் கேப்பு, நடுவுலையும் போக முடியாது நம்மளால. பாருங்க எவ்வளோ சகதி இருக்கு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான். போலோ பம்பம் போலோ. ஆஹா, அமர்நாத் குகை கண்ணுக்கு தெரியுது. சலோ சலோ பாய். கேமராலாம் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. நேரா ஸ்ட்ரைட்டா பாருங்க, ரெட் கலர்ல ஒரு கியூ மாதிரி போகுது பாருங்க, அதுதான் ஆக்சுவலா பம் பம். பின்னாடி வர ஜனம் ஒரே குஷியா இருக்கு. அதான் 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 ரெட் கலர் படிக்கிட்டு இருக்குல்ல, அதான் இப்போ பின்னாடி இருக்கவங்க எல்லாம் ஒரே குஷி. சமயம் பார்த்தோன்னே 3 நாளா நடந்து வந்துட்டு இருக்கோம். 3 நாளா நடந்து கடைசியில் ஃபுல்லா ஆறு அப்படியே ஃப்ரோசன் ஆயிருக்கு. கீழே கொஞ்சமா தண்ணி போயிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் தான் போயிடலாம். ஆல்மோஸ்ட் ஒரு 1/2 கிலோமீட்டருக்காச்சும் மொத்தமாக நதி வந்து ஃப்ரீஸ் ஆயிருக்கு. கீழே தண்ணி ஓடிட்டு இருக்கு, மேலே தான் அப்படியே இருக்கு. ஸோ குதிரை மட்டும்தான் சைடில் போகுது, வேறு யாரும் கீழே போக அலோடு இல்லை. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கு. கல்லுகள் எல்லாம் உடச்சி பேத்து. உண்மையை உங்களுக்கு தான் நம்ம ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். தனிவாத். இவங்கெல்லாம் என்னன்னா யாத்திரை ரொம்ப கஷ்டம். ஐஸ் ஐஸ் ஐஸோ ஐஸ். ஆல்மோஸ்ட் குகை கிட்ட இருக்கும். இன்னொரு 1.5 கிலோமீட்டர் இருக்கும். ஃபுல்லாக ஐஸ் மேலே தான் நடந்துட்டு இருக்கோம். சும்மா தண்ணி தாகும். வெயில் ஜாஸ்தியாக இருக்குங்க ஆக்சுவலாக. இப்போ சுரியெல்லாம் அடிக்குது. எதுக்குறா இந்த உள்ளான் கிள்ளான்லாம் போட்டுட்டு இருக்கோன்னு தெரியல. கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு போவோம். नेचुरल फ्रेश वाटर है ना। क्या भाई? हाँ। जय बोले, जय बोले, बोल शंकर भगवान की जय. ஊர்ல இருக்க பாதி குதிரை இங்கே தான் இருக்கு, இல்லை முக்கால்வாசி இங்கே தான் இருக்கு. ஆல்மோஸ்ட் பார்த்து சரிவில் கால் வைக்காத. ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டோம். இப்படிதான் 1 மணி நேரமா சொல்லிட்டு இருக்கோம், இன்னும் கிட்ட போக முடியல. 2 அடி வச்சா மூச்சு வாங்குது பயங்கரமா, நம்ம நடக்க முடியல. பரவாயில்ல, இனியோ இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்துட்டோம். ஸோ கிட்ட போலாம். எவ்வளவு குதிரை இருக்கு, எப்படி ஒரு 1000-2000 குதிரை இருக்கும் போல இருக்கு கம்மி இல்லாம. ஐயோ வாங்க, இன்னைக்கு ஃபுல்லா பனியில தான். ஒரு 1/2 hourல போயிடலாம்னு நினைக்கிறேன். ஏகப்பட்ட குதிரைங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே நிற்க முடியலப்பா. இருப்பா, நான் அந்த பக்கம் போயிடுறேன். ஓப்பா, ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே நிற்க முடியல. சும்மா சென்ட் வாசனை கும்முன்னு தூக்குது. ஆமா, எவ்வளோ பேர். ஆனால் இவ்வளோ பேர் இல்லைடாண்ணா, பாதி பேரால இங்கே வரவே முடியாது. கோயில் 5 மணிக்கு மூட்டுவாங்களா, மணி 4:30 ஆகுது. ரூல்ஸை மாற்றினே இருக்கானுங்க. ஒரு தூரம் வந்துட்டு சோமவாரம் தர்ஷன் பார்க்கலாம் போனா அப்படி. ரெண்டுமே சரியான டயர்டாக இருக்கும். நம்மளோட ஒன்றுமே முடியல.
ஒட்டா அப்படியே விழுந்துரும். மூச்சு அப்படியே பிடிச்சி தம் கட்டி எப்படியாச்சும் இங்கே தரிசனம் பார்த்தாகணும். ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு ரூல் போட்டா அப்படி. லாஸ்ட் டைம் வரும்போது இங்கே நைட்டு இங்கே மேலே தான் தங்கினேன். நம்ம அதை பேஸ் பண்ணி வந்தால் இவங்க திடீர்னு ரூலை மாற்றிட்டானுங்க. ரிட்டர்ன் கீழே ஒரு 18-20 கிலோமீட்டர் கீழே ரிட்டர்ன் போகணும். அது எப்படி பாசிபிள்னே தெரியல நீங்கள் போகிறது. பார்ப்போம், பகவான் ஏதாச்சும் வழி வச்சிருப்பார். நம்ம ஊர் ஆர்மிகார் ஒருத்தரை சந்தித்தோம், ஜெகன்னு பேர். ஸோ அவர் கேட்டதுக்கு லைக் நீங்கள் வந்து இங்கே தங்க முடியாது, எப்படி பார்த்தாலும் சீக்கிரம் போய் பார்த்துட்டு கிளம்பிடுங்கன்றாரு. ஒன்றும் புரியல, எப்படி திரும்பவும் கீழே ஒரு 20 கிலோமீட்டர், ஆல்ரெடி இன்னைக்கு ஃபுல்லாக 17 கிலோமீட்டர் வந்திருக்கோம். என்ன கதைனே புரியல. அங்கே கிட்ட வந்திருக்கோம். இங்கே கிளாக் ரூம் இருக்கு. இதுக்கு மேலே அலௌடு இல்லை, ஃபோன் கேமரா எதுவுமே அலௌடு இல்லை. ஸோ கிளாக் ரூம் தான் எல்லாத்தையும் போட்டு போய் ஆகணும். ஸோ ஃபைனலி ஷோக்கிட்ட வந்துட்டோம். மேலே போயிட்டு சாமி பார்த்துட்டு திரும்ப வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் எக்ஸ்பீரியன்ஸை. வெற்றிகரமாக அமர்நாத் பாபா தர்ஷன் ஹோகியா. செம எனர்ஜி, ஒரே எக்ஸைட்மெண்ட். ஒரு வழியாக வந்து சாமி வந்து பார்த்தாச்சு. ஆக்சுவலாக போன வாட்டி லாஸ்ட் டைம் நான் ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன். ஸோ அப்போ பார்க்கும்போது நல்லா ஒரு 7 அடிக்கு சாமியை பார்த்தேன். லிங்கம் அவ்வளோ பெரிய லிங்கம் இருந்தது. பட் இப்போது கிளைமேட் கண்டிஷன் பாபா கூட விட்டு வைக்கல, ரொம்ப குறைஞ்சிருச்சு ஆக்சுவலாக லிங்கம். ஆனால் இந்த குகைக்கு வந்து அந்த வைப்ரேஷன் அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் என்ஜாய் பண்ணாதான் வரணும். கண்டிப்பாக எல்லாரும் வரணும். இதை பார்க்குற அனைவருமே வரணும்னு நான் வந்து ஈஸ்வரன் கிட்ட வேண்டிக்கிறேன், அமர்நாத் பாபா கிட்ட வேண்டிக்கிறேன். இந்த இடத்த அப்படியே உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். ஆக்சுவலாக குகைக்கு லெஃப்ட்லேயும் அந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடு 2 பக்கமே வந்து வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி சின்னதாக ஊற்றிட்டு இருக்கு. கேமரா அதுக்கு மேலே அலௌடு இல்லை. ஸோ அதனால இங்கேயே நிற்க வேண்டியதாக போச்சு. இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பனி தான், எல்லாமே பனி. இங்கே வெள்ளை வெள்ளையாக தெரியுது, மொத்தமே பனி தான். நைட் இங்கே அலௌடு இல்லை தங்குறதுக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் பொங்கன்னு வரலான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் நம்ம போகிற மாதிரி தெரியல. இங்கே எப்படியாவது பேசி நைட் இங்கே தங்கியே ஆகணும். ஆனால் திரும்ப நடக்க முடியாது. ஆல்மோஸ்ட் 16 கிலோமீட்டர் நடந்து வந்திருக்கு, திரும்ப நடக்க முடியாது. ஒரு முறை நீங்கள் நல்லா பார்த்துங்க தர்ஷனை. கண்டிப்பாக உங்களுக்கு அமர்நாத் வரணும்னு ஆசையாக இருந்தால், பார்க்கணுன்னு ஆசையாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச கைடன்ஸ் கொடுத்துறேன். உங்களுக்கு ஒரு கதையை சொல்ல மறந்துட்டேன்ல, இங்கே ஈஸ்வரன் எப்படி வந்தாருன்னு. சாரிங்க, நாளைக்கு காத்தால அந்த கதையை சொல்கிறேன். இப்போ மிலிட்ரி எல்லாரையும் கிளம்புன்னு துரத்திட்டாங்க அங்கேருந்து. ஸோ பக்கத்தில் ஒரு பண்டாரா நமக்கு அடைக்கலம் கொடுத்துருக்காங்க. அங்கே தான் டீ சாப்பிட்றதுக்காக வந்திருக்கோம். நாளைக்கு காலைல பார்ப்போம். ஸோ நம்ம அமர்நாத் சீரீஸோட மற்ற வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனை பாருங்கள், கீழே கொடுத்துருக்கேன். எல்லாத்தோட லிங்க்ஸ் இருக்குது, எல்லா பாட்டோடைய லிங்க்ஸ் இருக்குது. எல்லாத்தையுமே மறக்காமல் பாருங்கள். எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். மேலும் இந்த இடத்த பற்றின தகவல் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் தேவைப்படுதுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸ்டே டியூன்ட் வித் டிஸ்கவர் வித் தயா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் வரப்போது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.